இதான் நல்ல சமயம். அம்மாவை பொண்ணா நிற்கிடுவோம். போய் நம்ம போய் சொல்லிடுவோம் வீட்டை காலி பண்ணுறேன்ட்டு. அதான் காலி பண்ணிட்டு தான் மறுவேலை. அப்பதான் நம்ம மனசுக்கு நிம்மதி. வரது வர தெரியாம அப்படி என்ன இன்னைக்கு யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கு. சுந்தரி அக்கா, ஏன் அம்மாக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கீதா. என்ன அந்த பக்கம் காற்று அடிக்குது, இங்கே வரவ மாட்டியே? ஏன் வரமாட்டேன்? போனா வருவேன் தான். இப்போ இப்போல்லாம் தான் மாறி போயிட்டியாடி. எங்கெங்கேயோ போகிறேன், எங்கெங்கேயோ வர்றேன், இங்கே வரதே இல்லை. நான் எப்போதான் மாட்டா இருக்கேன், நீங்க தான் ஏட்டி பற்றி பேசுறீங்க. நான் என்ன அடியாட்டி இப்படி பேசுகிறேன்? உனக்கடியமாக நான் பேசுகிறேன். ஏன்க்கா உங்களுக்கு எனக்கு பிரச்சனை? நீங்க ஒன்று சொல்லுவீங்க, அப்புறம் நான் ஒன்று சொல்ற மாதிரி இருக்கும். இதுலயே பிரச்சனை வந்துடும். நீ என்ன மதிக்காவே பேசுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. வானாக்கா, நான் சொல்ல வந்த விஷயமே வேற. அப்படி என்ன விஷயம் பேச வந்த? இன்னும் ஒரு வாரத்துல நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன்க்கா. என்னது வீட்டை காலி பண்ணிக்கிறியா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலி பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிற? ஒரு மாதத்துக்கு முன்னாடி காலி பண்ணுறதுக்கு சொல்லுங்க. ஏன்க்கா இதெல்லாம் என்ன கணக்கா? ஒரு மாசம் என்ன, ஒரு வாரம் என்ன? ஒரு வாரத்தை வீடு இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு சொல்லுவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். வீடு கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிச்சு. நான் ஒரு வாரத்துக்குள்ள காலி பண்ணிக்கிறேன்னு சொல்றேன். ஒரு வாரத்துக்குள்ள சொல்றது நாளைக்கு காலி பண்றது அன்னைக்கு சொல்றேன். ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே சொல்றேன். வாடகை வீட்டில் இருந்தா வாடகை வீட்டுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்னு எல்லாம் தெரியாதா உனக்கு? தெரியாதான்னு கேட்குறேன். வீட்டை ஒருத்தவங்க காலி பண்ணுறேன்டா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லுன்னு. அப்போ தான் நான் இன்னொரு ஆளை வைக்க முடியும். இன்னொரு ஆளை நான் கேட்டுக்கிட்டு வச்சு அவங்கள வச்சுட்டு தான் அவங்க அட்வான்ஸ் வாங்கி தான் உன்ட்ட கொடுக்க முடியும். நீ நினச்சப்ப வந்து நாளைக்கு காலி பண்ணுறேன், ஒரு வாரத்தில் காலி பண்ணுறேன் சொன்னால் உனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியாது. என்னால் ஒரு மாதம் கழிச்சு தான் அட்வான்ஸ் கொடுக்க முடியும். என்னது ஒரு மாசம் அதுதான் அட்வான்ஸ் கொடுப்பீங்களா? என்னக்கா அது? நீங்க பேசுறது கொஞ்சம் மாதிரி நல்லா இருக்கா? நீங்க ஒரு மாசம் சென்று எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தா நான் இன்னொரு வீட்டுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுக்குறது? இதை வாங்கிட்டேன்னா நான் அங்கே கூட கொடுக்கணும். அவங்க சும்மா கொடுப்பாங்களா எனக்கு வீடு? அப்போ ஒரு மாதம் வரைக்கும் இழுத்துட்டு அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டு காலி பண்ணு. அட்வான்ஸ் பண்ணிட்டு நான் எப்போ வாங்குறது? ஆனால் ஒரு மாதம் கடு கொடுக்குறேன்னா ஒரு மாதத்துக்குள்ளே நான் யாரையாச்சும் வீட்டுக்கு ஆள் பார்க்குறேன், பார்த்து அது வரேன்னு சொல்ல அதோட அட்வான்ஸ் வாங்கி உன்ட்ட கொடுத்தேன். ஏன்க்கா நான் 50,000 60,000 கொடுத்துருக்கேன், 25,000 கொடுத்துருக்கேன். அதை உங்களால கொடுக்க முடியாதாக்கா? அது சரி, 25,000 கீழே கிடக்குல உன்ட்ட தூக்கி கொட்டி கொடுக்கறதுக்கு. எப்படி பேசுகிறா பாரு பேச்சு. 25,000 என்கிட்ட கிடையாது, என்னால் கொடுக்க முடியாது. ஒரு ஆள் பார்த்து அவங்கள்ட்ட வந்து அட்வான்ஸ் பணத்தை வாங்கிட்டு உன்ட்ட கொடுத்து ஒன்றை வெளியாகிட்டு அவங்கள வைக்கணும். அப்போ நான் எப்போதான் காலி பண்றது? நான் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு ஆள் வந்துருச்சு நீ காலி பண்ணிக்க, உனக்கு அட்வான்ஸ் பண்ண தரேன்னு சொல்கிறப்போ நீ காலி பண்ணும். அப்போ நீங்க சொல்றப்ப தான் நான் காலி பண்ணணும். என்னமோ போங்க. அப்போ தான் காலி பண்ணணும். உன் நினச்சப்பெல்லாம் காலி பண்ண முடியாது. வாடகை வீட்டிலாம் இது ஒன்றும் சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கிறேன்டா. நான் ஓனர் சொல்கிறத தான் நீ கேட்கணும். அப்படியாச்சும் சீக்கிரம் ஆள் பாருங்கக்கா, பார்த்துக்கிட்டு என்கிட்ட சொல்லுங்கக்கா, அட்வான்ஸ் பணத்தை கொடுங்க, நான் காலி பண்ணிக்கிறேன். பார்க்குறேன் நீங்கள் தானே சொல்லியிருக்கிறேன். ஒன்று மட்டும் ஆளை பார்க்கணும். வீடு வாடகைக்கு விட போகிறதுன்னு எழுதி அங்கே ஒட்டுன்னு அதெல்லாம் ஒட்டுனா பார்த்தா அச்சா வீடு வாடகைக்கு கேட்காங்க. கேட்டவன தான் உன்ட்ட சொல்லணும். வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் நிற்குதோக்கா. வீட்டுக்கு ஆள் வரங்க, வந்தோன்னே அட்வான்ஸ் பணத்தை வாங்கி தந்துடுறோம் உங்கள்கிட்ட. கொஞ்சம் சீக்கிரமா பாருங்கக்கா. கீதா நீனும் சொல்லு அப்பாட்டலாம். சொல்றேன்க்கா. நீ ஒண்டி எங்க வந்து மேய்கிற? அது எங்க போச்சு? சாவல் கொல்லிய காணுமே, அது எங்க போய் மேய்துன்னு தெரியல. அக்கா வாம்மா. கேட்டியாக்கா அதிசயத்தை? கேட்டியா அதிசயத்தை? என்ன அதிசயம் உமா? என்ன அதிசயம்? அக்கா நான் இப்ப காலி பண்ணக்கூடாதாக்கா வீடு. ஒரு மாசம் கழிச்சு தான் காலி பண்ணணுமா? அப்பதான் அட்வான்ஸ் கொடுப்பாங்களாம். சி இதான் செய்திய? இதுக்கே ஏன் இப்படி அதிர்ச்சி உழுவுற மாதிரி இப்படி பேசுற? உனக்கு என்ன கிற்காடி? வந்து உட்காரு எப்படி? ஏக்கா இது ஒரு அதிசயம் இல்லையாக்கா? அடி போடி, நானே பயந்தே போயிட்டேன் என்னம்மா எதுன்ட்டு. ஏன் ஒரு மாதம் கழிச்சு தான் காலி பண்ணணுமா? அதாக்கா வாடகை வீட்டில் இருந்தா காலி பண்ணுறேன்டா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணுமா. அப்போ தான் இன்னொரு ஆள் பார்த்து வாடகை வீட்டில் வச்சுட்டு அந்த அவங்கள்ட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கிட்டா எனக்கு கொடுக்காங்களாம். இவங்க சொந்த காசை போட்டு எனக்கு கொடுக்க மாட்டாங்களா அட்வான்ஸ் பணம் அப்படின்ட்டு சுந்தரி அக்கா சொல்லுதுக்கா. உமா, சுந்தரி அக்கா சொல்கிறது கரெக்டு தான்.
வாடகை வீட்டில் இருந்தால் அப்படி தான் சொல்லுங்க எல்லாரும். நானும் 2 பேர் ஒருத்தவங்களை வாடகைக்கு வச்சுருந்தேன். அதுகளுக்கு அந்த மெத்த நான் இன்னொருத்தவங்களை வச்சுட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறமேல யாரும் வரல, நான் காசை கொடுத்து அதில் போக சொல்லிட்டேன். அப்படி தான் சொல்லுங்க உமா, வாடகை வீட்டில் இருந்தா. என்னக்கா நீ நான் சொல்கிற அப்படி? ஆமாடி, அப்படி தான் சொல்லுங்க. எல்லாரும் இதுலேயும் அப்படி தான், எல்லாரும் வாடகை வீட்டில் இருந்தால் அப்படி தான் சொல்லுங்க. என் மேலே கோச்சிக்காத. நீ வர திடீர்னு வீடு வேணுட்டு கேட்டோன்னா நானே நினச்சேன், எப்படி 1 மாதத்துக்கு முன்னாடியால இவ சொல்லுன்னு, எப்படி இப்போ போய் வீட்டை காலி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறத தெரியலையே சுந்தரி அக்கான்னு நினச்சேன். நான் நினச்சா மாதிரியே அதையும் சொல்லிடுச்சு பாரு அது. ஓ அப்படியாக்கா? இப்போ தான்க்கா நான் சொல்லியிருக்கிறேன், 1 மாதத்தில் நான் காலி பண்ணிக்கிறேன், யாரையாச்சும் ஆள் பாருங்க பார்த்து அந்த அட்வான்ஸ் வாங்கி வச்சு எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க்கா. 1 மாதம் கழிச்சு நாங்கள் வரலாமாக்கா? அதுக்குள்ளே நீங்கள் யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்களா வீட்டை? எப்படி உமா கொடுப்பேன்? நீ கேட்டு சொல்லியிருக்கிற, அப்படி இருக்குமா நான் எப்படி கொடுப்பேன்? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ 1 மாதம் அங்கே யாராச்சும் ஆள் வந்தோடனே அட்வான்ஸ் பணத்தை வாங்கிக்கிட்டே இங்கே வா, எனக்கும் அட்வான்ஸ் பணம் நீ கொடுக்கணும்ல. ஆமாக்கா, 25 ரூபா அங்கே கொடுத்துருக்கேன், அதோட இன்னும் 5000 ரூபா வர தோது பண்ணணும், தோது பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்கணும். ஆமாம் உமா, எனக்கு 30,000 ரூபா வேணும், 3000 ரூபா வாடகை கொடுக்குறேன், 30,000 ரூபா வேணும் அட்வான்ஸு. எங்கே பார்த்தாலும் அதே பழக்கம் தான் உமா. 30,000 ரூபாய்க்கு 30,000 ரூபா வாங்காங்க, 5000 ரூபா வாடகை வாங்குற ஜனம் 50,000 ரூபா வாங்காங்க. இங்கே பார்த்தாலும் பழக்கம் தான். எனக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அதுக்காக தாண்டி சொல்கிறேன், ஒன்றும் நினச்சிக்காதிரியுமா. இல்லைக்கா, நான் ஒன்றும் நினச்சிக்கல. சரி, யார்ட்டையும் வீட்டை மட்டும் கொடுத்துடாதீங்க, அது யாராச்சும் வந்த ஏற்பாடு அது பணத்தை வாங்கிக்கிட்டு நான் இங்கே வந்து காலி பண்ணிக்கிறேன். இல்லை உமா, உனக்கு தான் வீடு வச்சுருக்கேன். வீட்டுக்காரங்க தவிர கேட்டேன், உமா தானே கொடு பரவாயில்லன்னு சொன்னாங்க, நான் உனக்காக தான் வச்சுருக்கேன். சரிக்கா.